Zoho, Freshworks மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸில் கோடிங் இல்லாமல் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ தெளிவாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணலான்றதை இந்த வீடியோட லாஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்னு சொல்கிறாங்களே, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்னால் ஆக்சுவலாக என்ன? ஸோ அவங்க எந்த மாதிரி ப்ராடக்ட் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணுறது இது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ எந்த மாதிரி சாஃப்ட்வேர்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேசஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர் தான் இங்கே மேக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஸோ டே டு டே நம்ம எல்லாருமே சூப்பர் மார்க்கெட் போயிருப்போம். அங்கே பில்லிங் போடுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. அதை வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆர் இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதுக்காக எல்லா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸும் இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் தான் மேக் பண்ணுவாங்களான்னா கிடையாது. இப்போ இதே இது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை மேக் பண்ணுவாங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்னால் என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அங்கே என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதனுடைய ரோல்ஸ் என்னன்றதும் நமக்கு புரியும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு கோர் R&D டிபார்ட்மெண்ட் ஆர்எல்ஸ் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் டீம் வந்து எனக்கு தேவை. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை ரிசர்ச் பண்ணி இந்த எண்ட் யூசருக்கு எப்படி ஈஸியாக இருக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்த்து ஒரு ப்ராடக்டை, ஒரு நல்ல அழகான ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ராடக்டை இவங்க தயார் பண்ணிட்டாங்க. அது வந்து மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு பயன்படுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை தயாரிச்சுட்டாங்க. இதை டைரெக்டாக வந்து எப்படி அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு போய் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து உங்கள் ப்ராடக்டாக அவங்க சேல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட்டாக அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த கம்பெனிஸ் ரெவன்யூ வந்து மேக் பண்ணுது. ஓகே, இது யாருப்பா சேல் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் டீம் கண்டிப்பாக இருக்கும் எல்லா பிஸ்னஸ் மாதிரியும். ஸோ இந்த சேல்ஸ் டீம் வந்து நார்மல் சேல்ஸ் டீம் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு கார்பரேட் சேல்ஸாக இருக்கும். நம்பர் 1, இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜர்ஸ் ஆர் சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இதில் நடக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கும். B2B சேல்ஸாக தான் மோஸ்ட்லி இருக்க போகுது. ஸோ இந்த கேஸில் இது வந்து ஒரு கார்பரேட் சேல்ஸாக தான் இருக்கும். ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ரோல். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு சேல்ஸ் டீம் இருக்காங்க. சேல்ஸ் டீமில் அக்கௌண்ட் மேனேஜர்ஸ் ரோல்ஸ் நிறைய இருக்கும். ப்ளஸ் எனக்கு வந்து SDR ரோல்ஸ் நிறையா இருக்கும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் கேட்டகரி வேர் கோடிங் இஸ் நாட் ரிக்வயர்ட். எனக்கு எந்த கோடிங்குமே இந்த வேலைக்கு தேவையில்லை. அந்த என்ன ப்ராடக்ட்டு அந்த கஸ்டமருடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காரு, என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸ் டீம் இருக்காங்க. இவங்க டைரெக்டாக இவங்களுக்கு செல் பண்ண முடியுமானா முடியும், பட் ரொம்பவே கஷ்டம். இப்போ இந்த கஸ்டமர் இன்னொரு ஊரில் இருக்காரு அப்படின்னா இவங்க எவ்ரி டைம் அங்கே போய் இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த கஸ்டமரை என்கிட்ட வர வைக்கணும். வர வைக்கிறதுக்கு இந்த கம்பெனிஸில் என்ன இருக்குன்னா, எப்பயுமே மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா பிஸ்னஸ்லேயும் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நான் இப்போ அந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது, நல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸாவோ, சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டாவோ, இல்லைனா யூடியூப்பில் ஒரு வீடியோவாவோ, ஒரு பிளாகாவோ, ஒரு வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட்டாவோ நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு ப்ராடர் ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் மார்க்கெட் பண்ணி நான் நல்லா கொண்டு போக முடியும். ஸோ அப்போது இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது தெரிய வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நமக்கும் சூப்பர் மார்க்கெட் இருக்குது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சேல்ஸ் டீம் கிட்ட வருவாங்க. ஸோ இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு கோடிங் அப்படின்றது தேவையில்லை. இதில் என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மார்க்கெட்டர் அப்படின்ற ஒரு ரோல் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போகிறது தான் அவங்களுடைய மேஜர் ஒர்க்காக இருக்கும். ஸோ இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி ஹைலைட் பண்ணால் அவங்களுக்கு போகும். ஆர்ட் மார்க்கெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அவங்க தான் அதை எமர்ஜ் பண்ணி மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் கொண்டு போகணும். ஸோ இல்லை இது ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட் ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் மெச்சூர்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். அந்த ரெப்புடேஷனை மேனேஜ் பண்ணுற மாதிரியான மார்க்கெட்டிங்ஸும் அவங்க பண்ணணும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னா அதே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்குமே எந்த கோடிங்கிறது தேவையே இல்லை. ஓகேங்களா? இப்போ எனக்கு மார்க்கெட்டிங் இருக்குது, நான் அந்த கஸ்டமரை என்கிட்ட வர வச்சுட்டேன், என் சேல்ஸ் டீம் மீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ்ன்றது நடக்கும். ஓகே, இது ரொம்ப பார்க்கவே சிம்பிளாக இருக்குது. இப்போ இன்னொரு கஸ்டமர் வராரு. அவர் வந்து ஒரு டிமார்ட் மாதிரி இல்லைனா ப்ராப்ளி ஒரு ரிலையன்ஸ் பஜார் மாதிரி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, இப்போ இவங்க கிட்ட மல்டி ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இந்த மிஷின்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய பாயிண்ட் ஆஃப் சேல் அப்ளிகேஷன்ஸ் வந்து தேவைப்படும். என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு.
அப்போ இந்த கேஸில் இந்த சேல்ஸ் பர்சன் என்ன சொல்லுவாங்க, அப்படியா இது வந்து பண்ண முடியும், சாஃப்ட்வேர்லேயே பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவார். ஆனால் அந்த கஸ்டமர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை எனக்கு டேரெக்டாக வந்து இப்போ நீங்கள் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, பட் நான் என்னால் இதை பார்த்தா தான் என்னால் வந்து வாங்க முடியும், என்னுடைய பிஸ்னஸுக்கு உங்கள் சாஃப்ட்வேர் எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத என்னை பார்த்தா தான் என்னால் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸில் புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் உள்ள வரும், என்னென்னா ப்ரீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஒரு ப்ரீ சேல்ஸ் இன்ஜினியர் அப்படின்றவர் வந்து வருவார். அவருடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கேதர் பண்ணுறது. ஸோ எனக்கு நீங்கள் நார்மல் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்களா, இல்லைனா ஒரு ஹைப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்களா அப்படின்ற அவங்களுடைய பெயின் பாயிண்ட், அதாவது அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்லாக இவங்க கேதர் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராடக்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அந்த கஸ்டமருக்கு விஷுவலாக நான் காட்டணும். சிம்பிளாக சொல்லலாம், அவங்க ஒரு டெமோ காட்டணும். ஓகேங்களா, அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக டெமோ காட்டணும். அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியது யாருன்னா இந்த ப்ரீ சேல்ஸ் இன்ஜினியர் ஆர் சொல்யூஷன் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எனக்கு கோடிங் தெரியணுன்றது தேவையில்லை, அந்த ப்ராடக்டோடைய இன்டெப்த் நாலேஜ் இருந்தாலே போதும், என்னால் அதை பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ 3 டிபார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மார்க்கெட்டிங்லேருந்தே எனக்கு மார்க்கெட் பண்ணி நிறைய லீட்ஸ் உள்ள எனக்கு வந்துருச்சு, நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் ப்ரீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் டெமோஸ் கொடுக்குறாங்க. அண்ட் டெமோ கொடுத்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய சேல்ஸ் டீமில் போயிட்டு அந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேப்பா, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ என்னோட கஸ்டமருடைய பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகிடுச்சு, ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து அந்த கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் தெரியாமல் ஒரு பட்டனை வந்து ஒரு ஃபீச்சரை வந்து டெலீட் பண்ணிட்டாரு, இல்லை டிசேபிள் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். எனக்கு திரும்ப அதை ஆன் பண்ண தெரியல. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா டேரெக்டாக இங்கே தான் வந்தாகணும், ஏன்னா இவங்களுக்கு தான் தீஸ் ஆர் ஆல் த ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா. ஸோ இங்கே எனக்கு சப்போர்ட் டீம் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வர்றப்போ அவங்க என்னுடைய கம்பெனியை சேட் மூலியமாகவோ, சேட் சப்போர்ட் மூலியமாகவோ, இமெயில் சப்போர்ட் மூலியமாகவோ, இல்லைன்னா கால் சப்போர்ட் மூலியமாகவோ ரீச் அவுட் பண்ணுவாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். இந்த அசிஸ்டன்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் ஆர் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ்ன்றவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ எந்த கம்பெனிக்குமே சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே குரூஷியல். ஒரு கம்பெனி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்களே ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, வாங்கினதுக்கு அப்புறமா அது ஒர்க் ஆகலை, நீங்கள் கால் பண்ண உடனே அவங்க இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலேயே ஒரு ட்ரஸ்ட் வரும். அதே இது அந்த ப்ராடக்ட்ல சப்போர்ட் நல்லா இல்லை அப்படின்னா ப்ராப்ளி இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ இந்த சப்போர்ட்ன்றது தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நிறைய பேரை ஹையர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ நிறைய பேர் ஹையர் பண்ணும்போது நம்ம அந்த ஜாப்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. பட் இதுதான் ரொம்ப மேஜராக வந்து ஹையர் பண்ணக்கூடிய ரூல்ஸ். ஒன் இஸ் மார்க்கெட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ், அப்புறம் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இது 4க்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், எதுக்குமே உங்களுக்கு கோடிங்லாம் தேவையில்லை. ஓகே ப்ரோ, இப்போ 4 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கோடிங்கே இல்லாமல் சொல்லிட்டீங்க, இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத கேட்டிங்கன்னா அதையும் சொல்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட லிங்க்டின் அக்கௌண்ட் இல்லை, எப்படி என்னோட லிங்க்டின் அக்கௌண்ட் இன்னும் வந்து ஸ்டன்னிங்காக மாற்றணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். நான் இப்போ இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கிட்டையும் லிங்க்டின் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்றது நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, இப்போ ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல்ஸ்ன்றது ஆப்வியஸ்லி ஒரு ப்ராடக்டுடைய சப்போர்ட் தான் இல்லையா. அது என்ன ப்ராடக்ட்டுக்காக வந்து அவங்க ஹையர் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது எப்படி ப்ரோ நான் தெரிஞ்சுக்கிறது? நான் என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ட்ரீம் கம்பெனியில் போயிட்டு நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன், அவங்களுடைய ஜாப் பேஜில் போய் நான் என்ன லிஸ்ட்டுன்றதை பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் அலர்ட் கூட போட்டு வச்சுருக்கேன் ப்ரோ, எனக்கு வந்து இதில் என்ன ப்ராடக்ட் ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ தான் லிங்க்டின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் உங்கள் ட்ரீம் கம்பெனி மட்டும் ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லை, அதில் ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ், லீட்ஸ் அண்ட் மற்ற சேல்ஸ் டைரக்டர்ஸ் இவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பீப்புள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மேனேஜர் தான் என்ன பண்ணுவார்னா அவரோட டீமில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இப்போது இந்த கேஸில் ஒரு லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்க ஒரு மேனேஜர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அவருடைய டீமில் ஒரு 10 வேகன்சிஸ் இருக்குது, இல்லை நாங்கள் புது லொக்கேஷன்ஸில் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுவார்னா லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் வந்து போடுவார். ஸோ இந்த மாதிரி வேர் லுக்கிங் ஃபார் பீப்புள் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் ஆர் ஃபார் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்றது போடுவார்.
இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் போடுறாரு அகைன் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் தானே ப்ரோ வேணும்னு போட்டிருக்காரு. என்ன ப்ராடக்ட்னு அவர் இன்னும் சொல்லலையே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த மேனேஜருடைய ப்ரொஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேனேஜர் ரோல் இருக்கவங்க கண்டிப்பாக ஏதாவது ப்ராடக்ட் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதில் இல்லைனா அவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் வந்துட்டு ரீபோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நிறைய ரியாக்ஷனும் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை ப்ரோ இதெல்லாம் ஒரு கெஸ் மாதிரி தானே இருக்குது, இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த பர்சனுக்கே டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுங்க. நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம். என்ன மெசேஜ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி நான் உங்கள் ப்ரொஃபைல்ஸ் பார்த்தேன் அண்ட் இந்த மாதிரி உங்களோட ஜாப் ரோலுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறேன் அண்ட் இது மெயினும் இப்போ விச் ப்ராடக்ட் யூ ஹையரிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பொலைட்டாக கேட்கலாம். இல்லை எனக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வேணும், எனக்கு எப்படி வந்து ஒரு தெரியாத பர்சன் கேட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக அனுப்புனா அதையும் கமெண்ட்ஸில் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ அது கூடவே போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்சனை அப்ரோச் பண்ணி அது என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராடக்ட்டை பற்றி கற்றுக்கலாம். அது எப்படி ப்ரோ கற்றுக்கிறது அந்த ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் கண்டிப்பாக அவங்களுடைய ப்ராடக்ட்டு ட்ரையல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ட்ரையல் வெர்ஷன் வந்து ஒரு 5 டேஸோ இல்லைனா 7 டேஸ் இல்லைனா 15 டேஸ் மாதிரி இருக்கும். இந்த 15 டேஸ் நீங்கள் ஒரு கஸ்டமர் மாதிரி அந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான டுட்டோரியல்ஸ் வந்து யூடியூப்ஸ்லேயும் நிறையவே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு போகும்போது இன்டர்வியூவில் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்கும்போது டாப் 10ல் நீங்கள் வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அந்த இன்டர்வியூவில் நிறைய பேர் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தெரியுமா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்களே எனக்கு தெரியும்னு சொல்லும்போது அந்த டாப் 10ல் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய அந்த 4 ரோல்ஸுக்குமே ப்ராடக்ட்ன்றது ரொம்பவே காமனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்க்கெட்டிங் எடுத்துட்டிங்கன்னா எந்த ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ப்ரீ சேல்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டுடைய டெமோ கொடுக்கணும். நீங்கள் அந்த இதுலையுமே உங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அந்த ப்ராடக்ட் டெமோ கொடுத்து கூட நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டுடைய காம்படிட்டர்ஸ்லாம் இவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் நான் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராடக்ட் நல்லா செல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், ஸோ தட் நீங்கள் ஹையர் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் பேசலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஆப்வியஸ்லி இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்டாக தான் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த கஸ்டமருக்கு நீங்கள் வந்து அசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் ரோல்ஸுமே ப்ராடக்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முன்னாடிலாம் கம்பெனிஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கீனாக பார்க்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ். நான் இப்படி நிறைய பேரை ட்ரைன் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு ஜாப்பும் கிடச்சிருக்கு. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் எங்கள் இதில் போஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.